ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய நம்ம காம்போனன்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த காம்போனன்ட்ஸை நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதுக்குன்னு சொல்லிட்டு சம் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னது ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பொதுவாகவே இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து அவங்க ட்ராக் செக் பண்ணுவாங்க. ஸோ ட்ராக் செக் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த காம்போனன்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் அப்படின்றது அவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த காம்போனன்ட்ஸ் வந்து ஹீட் பண்ணியோ இல்லை சால்டரிங் மிஷின் யூஸ் பண்ணியோ ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க ப்ராப்பராக. அதை டிசரோ இல்லை ஏதோ ஒரு நோஸ் பிளேயர் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா ஸோ அதை வச்சு அவங்க வந்து கட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல ஒரு காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் அவங்க அந்த டிசரை வச்சு இப்படி வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அப்படி தள்ளுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காம்போனன்ட்ஸ் ஒரு மேஜர் காம்போனன்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு வந்து ட்ராக் வந்து கட் ஆயிடும். சரிங்களா? ஸோ அப்போ ட்ராக் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணாமல் அதை சடனாக வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ட்ராக் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காம்போனன்ட்ஸ் ஒருவேளை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண காம்போனன்ட்ஸ் வந்து ஷார்ட்டான காம்போனன்ட்ஸ் இல்லை அப்படின்னா திரும்ப நீங்கள் வைக்கணும்னு நினச்சா உங்களால் வந்து வைக்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ அதனால தான் நம்ம ஒரு SMD காம்போனன்ட்ஸை ரிமூவ் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இதில் வந்து காட்டும். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், அப்போ நம்ம காம்போனன்ட்ஸ் அப்படின்றது எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெசிஸ்டர் இல்லை அதாவது கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், சரிங்களா? ஸோ இண்டக்டர் அந்த மாதிரி நிறையா இருக்கும், டிரான்சிஸ்டர், சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐசிஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது? சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு நிறைய பேர் வந்து சால்டரிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சால்டரிங் எடுத்து அந்த ஒரு எண்டில் வந்து வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஸோ அந்த ஹீட் வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய லெட் வந்து மெல்ட் ஆனோடனே உங்களுக்கு அது வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். சரிங்களா? ஸோ அப்படி ஒரு சில பேர் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து டைம் ஆகுது அப்படின்னா நம்ம SMD ஒர்க் ஸ்டேஷனில் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரியான நாசில் நம்ம வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நாசில் போட்டு நீங்கள் SMD காம்போனன்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய SMD ஒர்க் ஸ்டேஷனில் ஏரை வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க. அதில் மினிமமே வந்து 1 தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஹீட்டை வந்து 300 கிட்ட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து அந்த காம்போனன்ட்ஸ் கிட்ட மட்டும் நீங்கள் வந்து ஹீட் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ அது நல்லா வந்து நீங்கள் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிசர் யூஸ் பண்ணி எடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நிறையா பேர் வந்து பிடிச்சி அப்படியே எடுப்பாங்க, அதாவது இழுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த காம்போனன்ட்ஸ் வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கெப்பாசிட்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு ஐசியை நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஐசி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஐசிக்குன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் வந்து மார்க்கிங் வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதாவது நீங்கள் வந்து ஒரு ஐசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஐசிக்குன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் வந்து மார்க்கிங் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஐசி பார்த்தீங்கன்னா கிராஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஐசியை எடுத்துகிட்டு நான் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த மார்க்கிங் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஐசியை எந்த பொசிஷனில் எடுக்கிறீங்களோ ஸோ அதே பொசிஷனில் திரும்ப வைக்கணும். நீங்கள் மாற்றி வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஐசிஸோடைய பின்ஸ், அதாவது உங்கள் ஐசியில் ஒரு மாதிரியான பின்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, உங்கள் போர்டில் ஒரு மாதிரியான டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஐசியை வந்து மாற்றி வைக்கும்போது உங்களுக்கு அந்த பின்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் வந்து ஆன் ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால் ஒரு ஐசி எடுக்கும்போது அதில் வந்து ஐசியில் ஏதாச்சும் ஒரு கார்னரில் ஒரு டாட்டோ இல்லை ஒயிட் கலரில் ஏதோ ஒரு டாட் மாதிரி இல்லை ஒரு பாயிண்ட் அவுட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி போர்டுலேயும் வந்து ஒயிட் கலரோ இல்லை ஒரு ஆரோ மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஐசியை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஐசியெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த ட்ராக் எதுவுமே பிய்யாமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது சரிங்களா? ஸோ SMDக்குமே பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரொம்ப அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்டு முழுக்க பேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் லைட்டாக வந்து நீங்கள் பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்பவும் போல் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஹீட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஹீட் கொடுக்குறது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நாசிலை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா மற்ற காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து பறந்துடும். ஸோ அதனால் ஹீட்டு கரெக்டாக கொடுத்துட்டு ஏரும் கரெக்டாக கொடுத்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த SMD ஒர்க் ஸ்டேஷனுடைய அந்த ஹீட் கன்னை வந்து நீங்கள் ஹைட்டு பார்த்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ கரெக்டாக நம்ம வந்து அதை வந்து எடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்த ஐசிஸ். சரிங்களா? ஸோ இந்த ஐசியோடைய பின்ஸ் தான் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த போர்டில் உங்களுக்கு வந்து ஸோ இந்த போர்டில் வந்து ஒரு மார்க்கிங் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் டாட்டு. சரிங்களா? ஸோ இந்த ஒயிட் கலர் டாட் இல்லையா, ஸோ இந்த ஒயிட் கலர் டாட் தான் உங்களுடைய ஐசி நீங்கள் வைக்கக்கூடிய பொசிஷன். ஸோ இப்போ அதே மாதிரி உங்களுடைய ஐசிஸ்லேயும் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட ஐசிஸ்லேயே நீங்கள் வந்து ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஐசிலே வந்து கரெக்டாக அதுக்கான பொசிஷன் நான் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஐசியை வந்து திரும்ப நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி எடுத்தோமோ ஸோ அதே ப்ராசஸ் தான். சப்போஸ் நீங்கள் வந்து எடுக்கும்போது பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு எஃபிசி கனெக்டர் இல்லை பிடிபி கனெக்டர் இருக்குது அப்படின்னா ஸோ அது மேலே அந்த ஐசி டேப்பை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கனெக்டர்ஸ் வந்து மெல்ட் ஆகாமல் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதை தவிர்த்து நம்ம வந்து நார்மலாக இப்போ இந்த காம்போனன்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம டிசர் வச்சோ இல்லை ஏதோ ஒரு நைஃப் வச்சோ நம்ம வந்து எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காம்போனன்ட்ஸ் வந்து உண்மையிலேயே ஃபெயிலியர் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் நம்ம எடுத்துட்டு ஸோ திரும்ப நம்ம அதை வைக்கணும்னு நினச்சோம்னா ஸோ அது எடுக்கும்போது காம்போனன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் திரும்ப அந்த காம்போனன்ட்ஸ் வைக்கணும்னு நினச்சா வைக்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ட்ராக் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அந்த காம்போனன்ட்ஸ் இருந்தால் தான் மொபைல் ஆன் ஆகும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும்போது அப்போ அந்த மொபைல் வந்து டெட் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் போகும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐசியை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவது. ஸோ இப்போ ஐசியை நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னா ஸோ ஐசியை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து அந்த லெட் வந்து மெல்ட் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அந்த ஐசியை வச்சுட்டு ஐசி மேலே அப்படியே டியூசர் வச்சுலாம் அழுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுடைய பின்ஸ் ஒன்றோட ஒன்று வந்து ஷார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கரெக்டாக வந்து ஐசியோட லெட் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் கரெக்டாக அந்த ஐசியை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஐசியை கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் அதில் வச்சுருந்துங்க. ஸோ கரெக்டாக வந்து ஐசியை மட்டும் கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹீட் கொடுங்க. ஸோ சைடில் எங்கேயும் நீங்கள் வந்து ஹீட் கொடுக்காதீங்க, காம்போனன்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ கரெக்டாக நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஐசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஐசி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது எந்த சைடுமே வந்து கிராஸ் இல்லாமல் கரெக்டாக பார்த்து வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ரிமூவ் பண்ண அந்த எஸ்எம்டி காம்போனன்ட். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஸோ இதே ப்ராசஸ் தான் நீங்கள் டிரான்சிஸ்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஐசி எடுக்கிறீங்க இல்லை ஒரு அந்த ஐசி பின் ஐசி இல்லை பால் ஐசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதே ப்ராசஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து ஒரு கெப்பாசிட்டர் நம்ம ரிமூவ் பண்ண கெப்பாசிட்டர் எப்படி வந்து வைக்கலாம். ஸோ அப்போ அந்த கெப்பாசிட்டர் வைக்கிறீங்கன்னா ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல வந்து லெட் வந்து மெல்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ற நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த லெட் வந்து மெல்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டரோ இல்லை ரெசிஸ்டரோ நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ எந்த பொசிஷனில் எடுக்கிறீங்களோ ஸோ அந்த பொசிஷனில் தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? ஸோ மற்றதுக்கு தான் வந்து நம்ம வந்து ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் இந்த மாதிரி இண்டக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது மூணு வந்து நம்ம எந்த பொசிஷனாலும் நம்ம வந்து வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ மற்ற டயோடு அந்த மாதிரினா வந்து நீங்கள் எந்த பொசிஷனில் எடுக்கிறீங்களோ ஸோ அந்த பொசிஷனில் தான் வந்து நம்ம வந்து வைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த காம்போனன்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் எப்படி நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு கைடு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போர்டு வந்து ஒரு சர்ஃபேஸு. ஸோ அந்த சர்ஃபேஸ் மேலே நம்ம வந்து ஒரு பொருளை வந்து நம்ம உட்கார அதாவது ஃபிட் பண்ண வைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஃபிட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சர்ஃபேஸ். ஒரு பொருளோட இன்னொரு பொருளை நம்ம வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய. சரிங்களா? ஸோ அதனால தான் இது வந்து எஸ்எம்டி. ஸோ இதில் மட்டும் கிடையாது, நம்மளுடைய லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை இன்றைக்கி வரக்கூடிய ஸ்மார்ட் எல்இடி டிவி எல்சிடி டிவியாக இருக்கட்டும் ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த காம்போனன்ட்ஸும் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு காம்போனன்ட்ஸை ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேவா?